நம்ம சாப்பிட்ற சாப்பாடு ஹெல்த்தியாக இருக்கா இல்லையாங்கிறது நம்ம ஃபாலோ பண்ணுற ஈட்டிங் பேட்டர்னில் தான் இருக்குன்னு நிறைய டாக்டர்ஸ் அக்ரி பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஹெல்த்தியான ஈட்டிங் பேட்டர்னில் என்னெல்லாம் இருக்கணும்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ் இதெல்லாம் கம்மியாக இல்லாத மாதிரி நியூட்ரிஷியஸாக இருக்கணும். அதே மாதிரி அன்ஹெல்த்தி ஃபேட்டோ இல்லை கலோரிஸோ எக்ஸஸாக இல்லாத மாதிரியும் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஈட்டிங் பேட்டர்னை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட நேம் சுபிக்ஷா, நான் ஒரு மெடிக்கல் இன்டர்ன். இந்த சேனலில் ஸ்கின், ஹேர், ஹெல்த் இதெல்லாம் எப்படி கேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற கண்டென்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த சேனலும் இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகிறோம். ஒரு 5 ஹெல்த்தியான ஈட்டிங் பேட்டர்ன் நான் சொல்கிறேன். இதெல்லாம் நம்ம ஃபுட் பிளேட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது நமக்கு ரொம்பவே நல்லது. அதில் ஃபஸ்ட்டு என்னென்னா, நம்ம ஃபுட் பிளேட்டில் எப்பவுமே ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறையா இருக்கணும். அதுவும் அதெல்லாம் ஃபைபர், விட்டமின்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் எல்லாம் ரிச்சாக இருக்கிற மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம எடுத்துக்கணும். ரெண்டாவது ஹோல் கிரைன்ஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லைக் ப்ரௌன் ரைஸ், ஓட்ஸ், வீட் பிரெட் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ரிஃபைன் கிரைன்ஸை விட. மூணாவது லீன் ப்ரோட்டீன்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. லைக் எக்கோ, ஃபிஷ்ஷோ, டோஃபோ, பீன்ஸோ இந்த மாதிரிலாம் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நாலாவது ஹெல்த்தியான ஃபேட்ஸ் உங்கள் டயட்டில் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. லைக் ஆலிவ் ஆயில், நட்ஸ் ஆர் சீட்ஸ் இந்த மாதிரியும் எடுத்துக்கோங்க. அஞ்சாவது டைரி ப்ராடக்ட்ஸ் லைக் யோகர்ட், மில்க், சீஸ் இதெல்லாம் ஒரு மாடரேட் அமௌண்ட்டில் எடுத்துக்கோங்க. பட் இதில் லோ ஃபேட் அப்படின்னா நான் ஃபேட் இருக்க மாதிரி டைரி ப்ராடக்ட்ஸ் எடுத்துக்கோங்க. சரி, இப்போ எதெல்லாம் அவாய்ட் பண்ணிடலான்னு ஒரு 5 பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு எதை நீங்கள் அவாய்ட் பண்ணனா ரிஃபைன் சுகர்ஸ் ஆர் ரிஃபைன் ஸ்டார்ச்சஸ் லைக் பிரெட்டோ, ஒயிட் பிரெட்டோ அப்படி இல்லைனா எனி கைண்ட் ஆஃப் சுகரி ட்ரிங்க்ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். ரெண்டாவது சேச்சுரேட்டட் ஆர் டிரான்ஸ்ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ராசஸ்டு ஃபுட்டோ அப்படின்னா ப்ராசஸ்டு மீட்டோ இதை எடுத்துக்கிறதையும் நீங்கள் ஸ்டாப் பண்ணிடணும். மூணாவது எக்ஸஸாக சோடியம் எடுத்துக்காதீங்க. நிறைய ப்ராசஸ்டு ஃபுட்லையோ இல்லை அந்த கேன் ஃபுட்லையோ அதிகமாக சோடியம் இருக்கும். ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. நாலாவது சுகரி பிவரேஜஸ், ரொம்ப எக்ஸஸாக சுகர் இருக்கிற மாதிரி எனர்ஜி ட்ரிங்க்ஸோ, சோடாவோ இதெல்லாமே நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். அஞ்சாவது ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட்ஸான ரொம்ப இந்த ஃப்ளேவர்லாம் இருக்கிற மாதிரி ஸ்நாக்ஸோ இல்லைனா ஃப்ரோசன் பீட்சாவோ இந்த மாதிரி ஃபுட்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ ஹோலாக நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் மோஸ்ட்டாக வீட்டில் இருக்கிற சாப்பாடே சாப்பிட ட்ரை பண்ணுங்கள் வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட. பிகாஸ் நீங்கள் வீட்டில் நீங்களே பார்த்து செய்கிறப்ப உங்களால் உங்கள் டயட் ஹெல்த்தியாக இருக்கா இல்லையாங்கிறத கண்ட்ரோலில் வச்சுக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் வீட்டிலேயே சமைச்சு சாப்பிட்றப்ப உங்களோட ஃபுட் பிளேட்டில் எவ்வளோ ரேஷியோவில் என்ன டைப் ஆஃப் ஃபுட்லாம் இருக்கலாங்கிறத நான் ஒரு டேபிள் மாதிரி கொடுக்குறேன். அதில் 50% ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இருக்கலாம். இன்னொரு 25% ஹோல் கிரைன்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னொரு 25% லீன் ப்ரோட்டீன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த ஃபுட் பிளேட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுறது ஹெல்த்தி ஃபேட் ஒரு ஹெல்த்தி ஆயிலாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. லைக் கனோலா ஆயில், அதுவும் இன் மாடரேஷன் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எந்த டயட் ஃபாலோ பண்ணாலும் அது எல்லாத்துக்குமே பேசிக்கான பிரின்சிபல் தான் இருக்கும். என்னென்னா நியூட்ரியன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி, கலோரி, ப்ராசஸ்ட் ஃபுட், அன்ஹெல்த்தி ஃபேட் இதெல்லாம் கம்மியாக இருக்கிற மாதிரி, இதுதான் பேசிக்கான பிரின்சிபல். இது ஒரு ஹெல்த்தி டயட்டாக மட்டும் இல்லாமல் இதை நம்ம லைஃப் ஸ்டைலாக எப்படி மாற்றணும்னா, இந்த மாதிரி ப்ராசஸ் ஜங்க் ஃபுட்டுக்கு ஈக்குவலான ஆல்டர்னேட்டிவ் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டை நம்ம சூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். எப்படின்னா ப்ராசஸ் ஃபுட்டுக்கு பதிலாக நம்ம வீட்டிலேயே சமைச்ச ஃபுட்டை நம்ம சூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். சுகரி பிவரேஜஸ்க்கு பதிலாக பிளெயின் வாட்டர் குடிக்கிறத நம்ம சூஸ் பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ பசிக்குதோ அவ்வளோ மட்டும் சாப்பிடுங்க. எக்ஸஸாக நீங்கள் அதிகமாக சாப்பிட வேணாம். எக்ஸ்ட்ரீமான டயட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறத விட பேலன்ஸ்டு ஃபுட் ஃபாலோ பண்ணுறது தான் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. இன்கேஸ் நீங்கள் என்னைக்காவது வெளியில் போய் ஒரு ஃபுட்டோ ஒரு ஸ்நாக்ஸோ நீங்கள் வாங்குறீங்கன்னா அந்த லேபிளை பார்த்து இது ஓகேவா, இதை நம்ம சாப்பிடலாமா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா அதோட இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட் போய் பாருங்கள். அதில் சுகர், சேச்சுரேட்டட் ஃபேட், ஆடட் சோடியம் இதெல்லாம் கம்மியாக இருக்கணும். ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கணும். ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்கிற அந்த போர்ஷனை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணாலும் அந்த கலோரியை பேலன்ஸாக வச்சுக்கிட்டா தான் நீங்கள் ஒபிசிட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி நிறைய டிசீஸ் வராமலும் ப்ரிவென்ட் பண்ண முடியும். வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு சில வீடியோஸ் நான் கொடுக்குறேன், அதுவும் உங்களுக்கு பிடிக்கும், செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு ரிலேட்டடான பிளேலிஸ்ட்டை நான் ரைட் சைடில் கொடுக்குறேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த சேனலும் இந்த கண்டென்ட்டும் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோ நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.